கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் நீர் உந்தப்பட்டு மிகப்பெரிய அலைகள் ஏற்படுகின்றன. அந்த அலைகள் கரையை தாண்டி சேதத்தை ஏற்படுத்துவதை தான் சுனாமி என்கிறோம். கடலுக்கு அடியில் இருக்கும் பூமியின் கடினமான மேற்பகுதி நிலநடுக்கத்தால் ஆட்டம் காண்கிறது. இதனால் ஏற்படும் மிக பெரும் விசையின் காரணமாக நீர் தரைப்பகுதிக்கு வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. சுனாமியின் வேகம் மிகவும் பயங்கரமானது. நிலநடுக்கம் ஏற்படும் அளவை பொறுத்து அதன் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் வல்லமை சுனாமிக்கு உண்டு. அப்படி சுனாமி வரக்கூடியதை முன்கூட்டியே அறிந்து மக்களை எச்சரிக்கும் அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது. ஆம், ரஷ்யாவின் கடற்கரையில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள நாசாவின் கார்டியன் டெக்னாலஜி அமைப்பு சுனாமி வரப்போவதை விரைவாக கண்டறிந்து 20 நிமிடங்களுக்குள் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டது. அது குறித்த செய்தியை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை மாத இறுதியில் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் 8.8 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது மேல் வளிமண்டலத்தில் அழுத்தமான அலைகள் தோன்றி பசிபிக் பெருங்கடலில் சுனாமி உருவாகியதாக நாசா அறிவித்தது. சுனாமியை ஏற்படுத்தும் இந்த ராட்சத அலைகளை நாசாவின் கார்டியன் தொழில்நுட்ப அமைப்பு கண்டறிந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்தது. இதன் விளைவாக மிகப்பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்க முடிந்தது. இருந்தபோதிலும் இந்த நிகழ்வு தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள நாசாவின் ஜெட் ஃப்ராஃபெல்சன் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு சுனாமி கண்டறிதல் சோதனை அமைப்பான கார்டியனுக்கு ஒரு நிஜ உலக சவாலாக இருந்தது என்றே சொல்லலாம் என நாசா தெரிவித்துள்ளது. இந்த சுனாமி கண்டறியும் தொழில்நுட்ப அமைப்பான கார்டியன் என்பது மேல் வளிமண்டல நிகழ்நேர பேரிடர் குறித்து உடனுக்குடன் விஞ்ஞானிகளுக்கு தகவல்களை அனுப்பி எச்சரிக்கை விடுக்கும் வேலை செய்யும் ஒரு கருவியாகும். புதிய செயற்கை நுண்ணறிவு கூறு மற்றும் செய்தியிடல் முன்மாதிரியை பயன்படுத்திய இந்த அமைப்பு இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய பூகம்பங்களுக்கு எதிராக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கார்டியனை உருவாக்கிய இயக்குநர்களில் ஒருவரான காமில் மார்டைர் கூறுகையில், இந்த தொழில்நுட்ப அமைப்பானது முழுமையாக செயல்படுகிறது என்றும் நிலநடுக்கத்திற்கு பிறகு 20 நிமிடங்களுக்குள் வளிமண்டல சிதைவுகளை கண்டறிந்து நிபுணர்களுக்கு அறிவிப்புகளை வழங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இது குறித்து JPL விஞ்ஞானி சித்தார்த் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதியன்று ஹவாய் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட ராட்சத அலைகள் குறித்து 30 முதல் 40 நிமிடங்களுக்கு முன்பே சுனாமி முன்னேறி வருவதற்கான அறிகுறிகள் உள்ளது என கார்டியன் உறுதிப்படுத்தியது. கார்டியனின் இந்த உடனடி அறிவிப்பால் அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் எச்சரிக்கையாக செயல்பட கூடுதல் நேரம் இருந்தது என அவர் தெரிவித்தார். மேலும் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளும் அந்த கூடுதல் நிமிடங்கள் அதிக சேதம் ஏற்படாமல் இருக்க வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுனாமி ஆராய்ச்சிக்கான தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாக மையத்தின் இயக்குநர் கிறிஸ்டோபர் மூர் கூறுகையில், நாசாவின் கார்டியன் வேகமாக செயல்படுவதால் உதவியாக உள்ளது என்றும் பேரிடர் காலத்தில் குறிப்பிட்ட இடத்தை விட்டு வெளியேறி எச்சரிக்கை விடுக்க பெரிதும் பயனுள்ள கருவியாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். பசிபிக் சுனாமி முன்னெச்சரிக்கைக்கான ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்ப பணிக்குழுவின் தலைவரான பில் ஃப்ரை கார்டியன் பற்றி கூறுகையில், கார்டியன் என்பது அடுத்த தலைமுறைக்கு முன்னறிவிப்பை ஆரம்பத்திலேயே வழங்கும் எச்சரிக்கை விடுக்கும் கருவியாகும். அத்துடன் விண்வெளியில் இருந்து கடல் இயக்கவியலை நேரடியாக கவனிக்கும் திறன் கொண்டது. சுனாமி நிகழ்வுகளை உலகளாவிய அளவில் கிட்டத்தட்ட நிகழ்நேரத்தில் கண்டறிவதை அனுமதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்.